வெல்கம் டு டேப் ஐஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா ஆர்ஆர்பி குரூப் டி எக்ஸாமை ஃபோக்கஸ் பண்ணி ஃபோக்கஸ் டெஸ்ட் சீரிஸ்னு கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த டெஸ்ட் சீரிஸோட ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல இருக்க மேக்ஸ் கொஸ்டினுக்கான எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். ஒவ்வொரு கொஸ்டினா பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்ல இருந்து. ஓகே, ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் sin ஸ்கொயர் 54 plus sin ஸ்கொயர் 36 divided by tan ஸ்கொயர் 40 minus cosecant ஸ்கொயர் 50 அப்படின்னு இதுக்கு ஒரு கான்செப்ட் இருக்கு. என்ன அப்படின்னா இப்போ இந்த வேல்யூ பார்த்தீங்களா, இதுவும் இதையும் ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு 90 டிகிரி இருக்கணும். அப்போ a plus b ஆட் பண்ணி 90 டிகிரி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள். a plus b ஆட் பண்ணி 180 டிகிரி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் சப்ளிமெண்டரி ஆங்கிள். அதோட கண்டிஷன்ஸ்ல என்னன்னா, இப்போ sin a அப்படி ஈக்குவல் டு cos b எப்போ அப்படின்னா a plus b நம்ம ஆட் பண்ணி 90 டிகிரி வந்துச்சுன்னா, அப்போ இந்த a எடுத்துட்டோம், இது b அப்படின்னு எடுத்துட்டோம்னா இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 90 டிகிரி இருக்கா, அப்போ ஏதாவது ஒன்று நம்ம மாற்றிக்கலாம். இங்கே sin ஸ்கொயர் 54 ஆல்ரெடி இருக்கு. இந்த sin ஸ்கொயர் 36 நம்ம எப்படி மாற்றிக்கலாம்னா, sin ஸ்கொயர் 54 இருக்கு, இதை நம்ம எப்படி மாற்றிக்கலாம்னா cos ஸ்கொயர் 54 அப்படின்னு மாற்றிக்கலாம். எப்படி சொல்கிறோம், ஏன்னா sin a ஈக்குவல் டு cos b நம்ம எழுதிக்கலாம். இப்போ a plus b ஆட் பண்ணுறப்ப 90 டிகிரி இருக்கா, இப்போ இந்த sin 36 அப்படின்றத இப்போ இங்கே sin 36 அப்படின்னாலும் cos 54 அப்படின்னாலும் ஒன்று தான். ஏன் அப்படி ஒன்று, ஏன்னா a plus b ஆட் பண்ணால் நம்மளுக்கு 90 டிகிரி வரணும், இது ரெண்டையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு 90 டிகிரி வருதா, அப்போ நம்ம sin 36 cos 54 எழுதிக்கலாம். அப்போ sin 36 பதிலாக cos 54, இங்கே ஸ்கொயர் இருக்கனால ஸ்கொயர் போட்டுக்கிறோம். நமக்கு தெரியும் ஐடென்டிட்டி, sin ஸ்கொயர் தீட்டா பிளஸ் cos ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1 அப்படின்றது. அப்போ நியூமரேட்டர் வேல்யூ 1, அவ்வளோதான். கீழே அதே மாதிரி தான், இதே மாதிரி கான்செப்ட் தான். என்னது, tan a ஈக்குவல் டு cot b அப்படின்ட்டு. அப்போ இங்கே என்ன இருக்கு, tan 40 இருக்கு, இதை எப்படி எழுதிக்கலாம், cot 50 அப்படி எழுதிக்கலாம். அப்போ இங்கே எழுதினோம்னா என்ன வரும், cot ஸ்கொயர் 50 டிவைடட் பை cosecant ஸ்கொயர் 50 ஈக்குவல் டு என்ன அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ஐடென்டிட்டி தெரியும். இந்த இங்கே பார்த்தோம்ல அதே மாதிரி 3 இருக்கு. என்னென்னது, sin ஸ்கொயர் தீட்டா பிளஸ் cos ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1, அதே மாதிரி secant ஸ்கொயர் தீட்டா மைனஸ் tan ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1, அதே மாதிரி cosecant ஸ்கொயர் தீட்டா மைனஸ் cot ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1 அப்படின்னு தெரியும் நம்மளுக்கு 3 ஐடென்டிட்டி. அதுல இங்க பாத்தீங்களா cot ஸ்கொயர் தீட்டா மைனஸ் cosecant ஸ்கொயர் தீட்டான்னு இருக்கு. நம்மளுக்கு தெரிஞ்ச ஐடென்டிட்டி என்னது, cosecant ஸ்கொயர் தீட்டா மைனஸ் cot ஸ்கொயர் தீட்டா தான் 1. அப்ப இது ரிவர்ஸ்ல இருக்கு. அப்ப என்ன பண்ண போறோம், இங்க -1 போட போறோம், அவ்வளவுதான். ஏன்னா ரிவர்ஸ்ல மாறி இருக்குல்ல. அப்ப 1 டிவைடட் பை -1 ஈக்குவல் டு -1 தான் ஆன்சர். அப்ப ஆப்ஷன் ஏ -1 தான் இதுக்கான ஆன்சர். இது சின்ன கான்செப்ட் தான். இந்த கான்செப்ட் தெரிஞ்சிச்சு அப்படின்னா இதை பார்த்தோன்னா போட்டுடலாம், இதுல எந்த கஷ்டமும் இல்லை. இது நீங்க தெரியல அப்படின்னா போட முடியாது. இந்த கான்செப்ட் தெரிஞ்சிங்கன்னா இது ஈஸியா போட்டுடலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். இது பாத்தீங்கன்னா ஒரு நம்பர் சீரிஸ் கொஸ்டின் தான். இது மேக்ஸ்லயும் வரும், ரீசனிங்லயும் வரும். இதுல நம்ம எதை வேணா எடுத்துக்கலாம், மேக்ஸ்னு எடுத்துக்கலாம், ரீசனிங் எடுத்துக்கலாம். இப்போ இது டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா 1 இருக்கு, இதோ டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா 8, இதோ டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா 27, இதோ டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா 64. அப்ப இங்க என்ன வரும் அப்படின்றதான். இப்போ இது பாத்தீங்கன்னா எவ்வளவு, 1 ஸ்கொயர் இருக்கு, 1 கியூப் இருக்கா, இங்க 2 கியூப், இது 3 கியூப், அப்ப இங்க 4 கியூப்னா அப்ப இங்க என்ன வரும், 5 கியூப். 5 கியூப் வேல்யூ 125. அப்ப இதுல இருந்து 125 ஆட் பண்ணோம்னா 2 3 4. அப்ப ஆப்ஷன் சி 2 3 4 இதுதான் இதுக்கான ஆன்சர். சும்மா டிஃபரன்ஸ் தான், டிஃபரன்ஸ் எடுத்து பார்த்து போடுறதும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப், இதுக்கு என்ன வேல்யூ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. a plus 1/b டிவைடட் பை அந்த மாதிரி 3 வேல்யூ கொடுத்துருக்காங்க, நம்ம பார்ப்போம். சரி, இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ண என்ன வரும், ab plus 1 டிவைடட் பை b whole power r into ab minus 1 divided by b whole power s divided by ab plus 1 divided by a whole power r ab minus whole power s. இப்போ பாருங்களா, இங்கே வேல்யூ எல்லாமே ஈக்குவலாக இருக்கா. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா, இது எல்லாம் ஹோலாக இருக்குல்ல, அப்போ நம்ம தனித்தனியாக எழுதிக்குவோம். தனித்தனியாக எழுதுனா என்ன வரும் இங்கே, ஓகே இது ஹோலா இருக்கா. இப்போ இது மேலே வரப்ப என்னது, தனித்தனியாக ஆகுமா. அப்போ எப்படி எழுதலாம், ab plus 1 the whole power r divided by b power r into இங்கே என்னது ab minus 1 whole power s divided by b power s whole divided by ab plus 1 whole power r divided by a power r into ab minus 1 whole power s divided by a power s. அவ்வளோ, இதை பிரிச்சு எழுதியாச்சா. இப்போ நம்மளுக்கு அவ்வளோ டேரக்ட் நான் நார்மலாக அடிச்சு கொடுத்துருவோம். இப்போ இதுவும் கேன்சல் ஆயிரும், இதுவும் கேன்சல் ஆயிரும். இப்போ இது மேலே வந்துச்சுன்னா ரெசிப்ரோக்கல் தானே. அப்போ a by b whole power r a by
எஸ் ஹோல் பவர் ஆர். சேமாக இருக்கா, ரெண்டு வேல்யூ சேமாக இருந்தால் அதை ஆட் பண்ண போகிறோம். அப்போ என்ன வேல்யூ வரும்? ஏபி ஹோல் பவர் ஆர் பிளஸ் எஸ். அப்போ ஆப்ஷன் என்னது? ஆப்ஷன் பி. எப்படி இது வந்துச்சுன்னு தெரியுதா? இப்போ ஏ பவர் எம் இன்டூ ஏ பவர் என் ஈக்குவல் டு ஏ பவர் எம் பிளஸ் என் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்மேட் இருக்குது. அந்த ஃபார்மேட்டில் தான் இதெல்லாம் வந்துருக்கும். இப்போ உதாரணத்துக்கு சொன்னால் 5 ஸ்கொயர் ப்ளஸ் 5 கியூப் வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டோம்னா 5 பவர் 2 + 3 ஈக்குவல் டு 5 பவர் 5 அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம். இதுதான் இந்த தான் நம்ம இங்கே வந்து பிடிச்சி எழுதியிருக்கோம். அதாவது பேஸ் சேமாக இருந்துச்சு அப்படின்னா பவரை, பேஸ் சேமாக இருந்து மல்டிப்ளிகேஷனில் இருந்துச்சுன்னா பவரை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இங்கே பேஸ் சேமாக இருந்து பவரில் வேறு இருக்குங்கப்போ நம்ம அதை ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்றது இந்த கான்செப்ட். அப்போ ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, இது ஒரு எல்சிஎம் ஹெச்சிஎஃப் நம்பர் தான். 3 நம்பர்ஸ் அந்த ரேஷியோ, 3 நம்பர் இருக்குது ரேஷியோவில். ஆனால் என்ன நம்பர் நமக்கு தெரியாது. அப்போ 4x 5x 7x அதோட எல்சிஎம் என்ன சொல்லிட்டாங்க? 5600. அப்போ இது எல்சிஎம்னா என்ன நினைப்போம்? 4 × 5 × 7 × x ஈக்குவல் டு 5600. டேரக்ட் ஹெச்சிஎஃப் எல்சிஎம் ஃபார்முலா தான். ஓகே, இப்போ இதை அடிச்சு கொடுக்கலாமா? இதில் அது இதை அடிச்சு கொடுத்தா எத்தனை டைம்ஸ் வரும்? 8 டைம்ஸ் 0 0. 4 டேபிள் அடிச்சோம்னா 2 0 0. 5 ஆல் அடிச்சோம்னா 4 0. அப்போ எக்ஸோட வேல்யூ என்னது? 40. இந்த 40 அப்படின்றது என்னது? HCF. அப்போ x = 40. இப்போ இங்கே பாருங்களேன், 4x 5x 7x இது எல்லாமே x காமனாக இருக்குமா? அப்போ இதோட HCF என்னது? 40. நெக்ஸ்ட் கொஸ்டின். என்ன கிவன் ரேஷியோ நம்ம ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க. ட்ரையாங்கிள் KMN PQ parallel to MN எல்லாமே டயக்ராம் ஆல்ரெடி இருக்குது. இப்போ வேல்யூஸ் மட்டும் சப்ஸ்டியூட் பண்ணி போட போகிறோம். KP/PM. KP எவ்வளவு? 4 பார்ட். PM எவ்வளவு? 13 பார்ட். அப்போ KN கொடுத்துருவாங்க. இதோட மொத்த பார்ட் எவ்வளவு? 20.4. ஃபைன் த இதோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு நமக்கு ஜாமெட்ரி தெரிஞ்சிருக்கணும் கூட அவசியம் இல்லை. டேரெக்டாக நம்மளுக்கு ரேஷியோ தெரிஞ்சிருந்தாலே போதும். இது என்ன சொல்லுவாங்கன்னா பேசிக் ப்ரொபோர்ஷனாலிட்டி தியரம், BPT அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இங்கே பாருங்களேன், இதோட மொத்த வேல்யூ இங்கே இருக்குது, இங்கேயும் மொத்த வேல்யூ இருக்குது. இந்த 17 பார்ட்டு தான் என்னது? 20.4 அப்படின்னா 4 பார்ட் என்ன? இது ஜாமெட்ரி தெரியல, டேரெக்டாக நமக்கு ரேஷியோ தெரிஞ்சாலே போட்டுடலாம். இப்போ எல்லாமே ஈக்குவல்னு சொல்லிட்டாங்களா? ஏன்னா PQ is parallel to MN சொல்லிட்டாங்களா? சரி, நெக்ஸ்ட் அவ்வளோ டேரெக்டாக அடிச்சு கொடுக்குறதா. இங்கே அடிச்சு கொடுத்தா 1 டைம்ஸ், இங்கே 2 டைம்ஸ். கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் எவ்வளோ வரும்? 4.8. அப்போ ஆப்ஷன் D 4.8. இது ஜாமெட்ரி கூட தெரிஞ்சுக்கணும் சொல்லி டேரெக்டாக ரேஷியோ தெரிஞ்சால் போதும். இதோட ரேஷியோ கொடுத்துருக்காங்க, இதோட ரேஷியோ ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த மொத்த பார்ட் எவ்வளோ? 17 பார்ட் தான் 20.4 அப்படின்னா இந்த 4 பார்ட் என்ன அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். நெக்ஸ்ட் கொஸ்டின். What is the greatest number smaller than 5000 which when divided by 5, 6, 7 leaves remainder 4, 5, 6 and 4, 5, 6 respectively? என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது 5000க்கு கம்மியான நம்பரு, அதில் எது பெரிய நம்பரு எப்போ அப்படின்னா 5ஆல் டிவைட் பண்ணுறப்ப நம்மளுக்கு ரிமைண்டர் 4 வரணும், 6ஆல் டிவைட் பண்ணுறப்ப ரிமைண்டர் 5 வரணும், 7ஆல் டிவைட் பண்ணுறப்ப ரிமைண்டர் 6 வரணும். இப்போ இதோட டிஃபரன்ஸ் தான் பாருங்களேன். 5லேருந்து 4க்கு எவ்வளோ? 1. 6லேருந்து 5க்கு எவ்வளோ? 1. 7லேருந்து 6க்கு எவ்வளோ? 1. எல்லாமே டிஃபரன்ஸ் ஒன்றா இருக்கா? இதை பேஸ் பண்ணி நம்ம ஃபார்முலா போட்டும் போடலாம், எல்சிஎம் எடுத்து போடுற மாதிரி இருக்கும். நம்மளுக்கு அதெல்லாம் போட தேவையில்லை, டேரெக்டாக ஆப்ஷனை பார்த்தே நம்ம சொல்ல போகிறோம். இப்போ 5ஆல் டிவைட் பண்ணுறப்ப ரிமைண்டர் 4 வரணும். இதை 5ஆல் டிவைட் பண்ணலாம்னா பண்ணிடலாம், ஃபுல்லாக ரிமைண்டரே வராது. இதை 5ஆலையும் டிவைட் பண்ணிடலாம், ஏன்னா யூனிட் டிஜிட் இருக்குல்ல. இப்போ இதை 5ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா பார்த்தாலே தெரியுது ரிமைண்டர் எவ்வளோ? 1 தான் வரணும். வருது இங்கே. ஆனால் இந்த இதை 5ஆல் டிவைட் பண்ணால் ரிமைண்டர் எவ்வளோ வருது? 4 வருது. அப்போ ஆப்ஷன் பி டேரெக்டாகவே போட்டுடலாம். இதுக்கு நம்ம எல்சிஎம் எடுத்தோம் எதுவுமே போட தேவையில்ல, டேரெக்டாக ஆப்ஷன் வச்சே போட்டுடலாம். எப்படி சொல்கிறேன்னு புரியுதா? இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? அதாவது 5ஆல் டிவைட் பண்ணுறப்ப நம்மளுக்கு ரிமைண்டர் 4 வரணும். இப்போ 5ஓட டிவிசிபிலிட்டி ரூல் என்னது? யூனிட் டிஜிட் 0வா இருக்கணும், இல்லை 5ஆ இருக்கணும். இங்கே யூனிட் டிஜிட் 0, அப்போ இது 5ஆல் டிவிசிபிள் ஆயிரும், ரிமைண்டர் வராது. இது யூனிட் டிஜிட் 5ஆல் டிவிசிபிள் ஆயிரும், ரிமைண்டர் வராது. இங்கே பார்த்தீங்கன்னா 5ஆல் டிவைட் பண்ணுறப்ப ரிமைண்டர் 1 தான் வரும். ஆனால் இப்போ இந்த நம்பரை டிவைட் பண்ணீங்க அப்படின்னா ரிமைண்டர் எவ்வளோ? 4 வருது. அப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போயிடலாம். மற்றபடி எதையுமே நீங்கள் போட்டு பார்க்க தேவையில்ல. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். The numerator of a fraction is 1 less than the denominator. அதாவது 2 இருக்கும். இது என்னது? நியூமரேட்டர். இது டினாமினேட்டர். நியூமரேட்டர் டினாமினேட்டர் இருக்கா? நியூமரேட்டர் ஆஃப் ஃப்ராக்ஷன் இஸ் 1 less than the denominator. டினாமினேட்டர் எவ்வளோ நமக்கு தெரியாது, அதை நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம், ஏன்னா நமக்கு தெரியாதுல்ல. இந்த டினாமினேட்டர் எக்ஸ்ன்னு இருக்கு, அதை விட நியூமரேட்டர் எவ்வளோ சொல்கிறாங்க? 1 கம்மியாக இருக்குது அப்படின்றாங்க. அப்போ இந்த எக்ஸ்லேருந்து 1 கம்மியாக இருக்கிறது என்னது? நியூமரேட்டர். Numerator of a fraction is 1 less than the denominator. Denominator x இருந்தால் நியூமரேட்டர் என்ன இருக்கும்? x - 1 இருக்கும். If 6 is added to the numerator, இதோட நம்ம மேலே 6 ஆட் பண்ணோம் அப்படின்னா
அதோட ஃப்ராக்ஷன் வேல்யூ என்ன சொல்கிறாங்க 5/4 அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோ நீங்கள் கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் போடலாம். இப்போ இங்கே என்ன அது 4x இங்கே ஆல்ரெடி 5 வரும் ப்ளஸ் 20 ஈக்குவல் டு 5x. அப்போ x ஈக்குவல் டு 20. இப்போ x 20னா இதோட ஃப்ராக்ஷன் என்னது கீழே 20 மேலே அதுலேருந்து ஒன்று மைனஸ் அப்படின்னா 19. அப்போ ஆப்ஷன் பி 19/20 இப்படியும் போடலாம். இல்லை நீங்கள் ஆப்ஷன்லேருந்து போடலாம். இல்லாட்டி நம்ம என்னது இந்த நார்மல் மெத்தட் போட்டும் போடலாம். இதுதான் நார்மலாக நம்ம ஃபாலோ பண்ணுற மெத்தட். நெக்ஸ்ட் கொஸ்டின் சம் ஆஃப் 2 நம்பர்ஸ். ஆமாம் இந்த 2 நம்பர் ஆட் பண்ணோம் அப்படின்னா 27 வருது. 5 times the one number is equal to 4 times the other. அதாவது ஏதோ ஒரு நம்பர் 5 times the one number is equal to 4 times the other நம்பரா. அப்போ x/y equal to எவ்வளவு 4/5. அவ்வளோ இதுதான். இதை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அடுத்து போடலாம். என்ன ஸ்மாலர் நம்பர் ஆஃப் 2 ஸ்மாலர் நம்பர் என்ன கேட்குறாங்க. அப்போ வந்து மொத்தம் இந்த 9 பார்ட் அந்த மொத்தம் கூட்டுறது தான் என்னது 27. 9 பார்ட் தான் 27 அப்படின்னா 4 பார்ட் எவ்வளோ டேரெக்டாக அடிச்சு கொடுத்தீங்கன்னா இங்கே 3 times 4 3s are 12. ஆப்ஷன் A12. இதை போட்டு பார்க்கணுமா தேவை போட்டும் பார்க்கலாம். இல்லை டேரெக்டாக சொல்கிறேன். இங்கே 4 எக்ஸோட ஸ்மாலர் நம்பர் எக்ஸ்ன்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ 4ஓட மல்டிபிள் இருக்க ஆப்ஷன் என்னது ஒரே ஆப்ஷன் தான். ஒருவேளை 2 ஆப்ஷன் தான் நீங்கள் போட்டு பார்க்கணும். இல்லாட்டியும் மொதல் ஆப்ஷனை வச்சு மொதல் ஸ்டேட்மெண்ட்டை வச்சு நம்ம போட்டுடலாம். ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின். இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்ட் ஆன் 3.5 years on the amount invested at 16% simple interest rate per annum is equal to இன்ட்ரெஸ்ட் ரிசீவ். ஒன்றும் சொல்லலை, ரெண்டுமே என்னது இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. அப்போ என்ன சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். இதுக்கும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. அப்போ இங்கே என்ன வரும் ஃபார்முலா என்னது PNR/100 தானே. அப்போ P1 பிரின்சிபல் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இன்டூ நம்பர் ஆஃப் இயர்ஸ் எவ்வளவு 3.5 இன்டூ rate of interest 16% divided by 100 equal to P2 into 12.6 into 5 divided by 100 cancel ஆயிரும். இப்போ இங்கே என்ன பண்ணலாம் P1 divided by P2 போடலாமா equal to இங்கே என்ன வரும் 12.6 into 5 divided by 3.5 into 16. அவ்வளோ. இப்போ பாயிண்ட் இருக்கா இங்கே மேலே இங்கேயும் 10ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா பாயிண்ட் ரிமூவ் ஆயிரும்ல. அப்போ பாயிண்ட்டை ரிமூவ் பண்ணிக்கலாம். அப்போ இங்கே பாயிண்ட்டு தேவையில்லை, இங்கேயும் பாயிண்ட் தேவையில்லைன்னு வச்சுக்கோம். வேறு ஏதாச்சும் அடிச்சு கொடுக்க முடியுமான்னு பார்த்தா இதை 7 டேபிள் அடித்தா இங்கே எத்தனை டைம்ஸ் வரும் 5 டைம்ஸ் வரும். இங்கே 1 டைம்ஸ் ரிமைனிங் எவ்வளோ வருது 5 வருதா. அப்போ எத்தனை டைம்ஸ் 8 டைம்ஸ். 5 கேன்சல் ஆயிரும். இங்கே அடிச்சு கொடுத்தா என்ன வரும் 9 8. அப்போ P1 is to P2 equal to 9:8. ஆப்ஷன் சி 9:8 அப்படின்றத ஆன்சர். புரிஞ்சுல டைரக்ட் ஃபார்முலா தான். ரெண்டுக்கும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் சேம்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஃபார்முலா என்னது PNR/100 டேரெக்டாக போடுறோம். ஏங்க SI இஸ் பெர் annum ஈக்குவல் அப்படின்னு சொன்னனால டேரெக்டாக ஈக்குவேஷன் போட்டு டேரெக்டாக ஃபார்முலா போட்டிருக்கோம். அவ்வளோதான். இங்கே என்ன கேட்டிருக்காங்க வாட் இஸ் இன்வெஸ்டட் அமௌண்ட் பிரின்சிபல் தான் கேட்டிருக்காங்க. ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின். When the selling price of the TV is 18,700, the shopkeeper incurs a loss of 15%. What should be selling price of the TV to gain 15%? அதாவது ஒன்றும் இல்லை, ஒருத்தர் வந்து டிவியை வாங்குறாரு. எப்படி வாங்குறாருன்னா 15% லாஸில் வாங்குறாரு. ஒருவேளை அவர் வந்து வாட் ஷுட் பி செல்லிங் ப்ரைஸ் 15% லாஸில் வாங்குறாரு. அவர் 15% கெயினில் விற்றுருந்தா எவ்வளோக்கு விற்றுருக்கணும் அப்படின்னு தான் கேட்குறாங்க. அவ்வளோ சிம்பிள் தான். இப்போ 15% நமக்கு எப்பயுமே தெரியும் காஸ்ட் ப்ரைஸ் அப்படின்றது 100%. ஆனால் அவர் செல்லிங் த டிவி அட் 18,700 அப்படின்றப்ப இன்கர்ஸ் லாஸ் ஆஃப் 15%. அப்போ 15% லாஸில் விற்கிறாருன்னா எவ்வளவு பர்சன்டேஜ் 85%. அப்போ 85% தான் 18,700 அப்படின்னா 115% எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அவ்வளோ டேரெக்டாக இந்த ஒரு ஈக்குவேஷன் தான். இதை போட்டிங்கன்னா நீங்கள் டேரெக்டாக சால்வ் பண்ணிடலாம். இப்போ இது பார்த்தாலே தெரியும் 17 டேபிள் அடிக்கணும். இது 5 டைம்ஸ், இது 1100. இப்போ இதை இங்கே அடிச்சோன்னா எத்தனை டைம்ஸ் 2 times 3. அப்போ 23 into 11 எவ்வளவு நம்மளுக்கு தெரியும் 253ன்னு. 11 டேபிளோட ஷார்ட்கட் தெரியும்ல எப்படின்னு. இப்போ இங்கே வந்து 32 into 11 அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா எப்படி இது எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இதுக்கும் சம்மந்தம் இல்லை. இது மல்டிப்ளை பண்ணால் ஃபஸ்ட் நம்பர் எழுதிக்கணும், லாஸ்ட் நம்பர் எழுதிக்கணும். நடுவில் என்ன எழுதணும்னா இது ரெண்டையும் ஆட் பண்ணி எழுதிக்கணும். அவ்வளோதான் டேரெக்டாக ஆன்சர். 11 டேபிளில் மல்டிப்ளை பண்ணால் இதுதான் ஈஸியான ட்ரிக்கு. இங்கே அதே மாதிரி தான் பண்ணியிருக்கு. 2 எழுதியாச்சு, 3 எழுதியாச்சு, நடுவில் ரெண்டையும் ஆட் பண்ணி எழுதியாச்சு. அப்போ 253. அப்போ ஆப்ஷன் அது ஆப்ஷன் ஏ 25300. இங்கே ஒரு 2 0 இருக்குல்ல அதுதான். ஆனால் மற்றபடி இந்த ஒரு ஈக்குவேஷன் தான். இதை போட்டிங்கன்னா மற்ற எல்லாமே ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின். Neha bought a book for 1,300 at a 30% discount and sold it 30% profit. How much did she earn? அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஒன்றும் இல்லை. இப்போ என்னன்னா ஒரு புக்கு 1,300 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. வாங்கி
30% ப்ராஃபிட்டில் விற்றுருக்காங்க. அப்போ அவங்க எவ்வளோ ப்ராஃபிட் எவ்வளோ அமௌண்ட் ஏர்ன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் கேள்வி. இதை நான் 30% டிஸ்கவுண்ட் நீங்கள் நம்ம சவுண்ட் தேவையில்லை. 1300க்கு வாங்கியிருக்காங்களா, அப்போ 1300க்கு வாங்கி அவங்க எவ்வளோக்கு விற்றுருக்காங்க, 30% ப்ராஃபிட்டுக்கு விற்றுருக்காங்க. அப்போ இதில் 30% எவ்வளோன்னு பார்த்தாலே போதும், நமக்கு எவ்வளோ ப்ராஃபிட் அப்படின்னு தெரிஞ்சிடும். 10% அப்படின்னா எவ்வளவு, 130. அப்போ 30% இன்டூ 3 போட்டால் போதுமா, 390. ஆப்ஷன் பி 390 டைரெக்டாகவே போட்டுடலாம் அந்த சம்மு. ஏ அண்ட் பி இன்வெஸ்டர் பிஸ்னஸ், இது ஒரு பார்ட்னர்ஷிப் சம்மு. அதாவது ஏபி 2 பேர் பார்ட்னர்ஷிப்பில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12,000ம் 6,000ம் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஆஃப்டர் 8 months சி வித் இன்வெஸ்ட்மெண்ட் 15,000. அதாவது ஃபஸ்ட்டு ஏவும் பியும் ஆளுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வராங்க, 12,000 6,000. ஒரு 8 மாதம் கழிச்சு சி வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வராது. எவ்வளோ பார்த்தீங்கன்னா 15,000. அதை இன்வெஸ்ட் பண்ணிட்டு 2 வருஷம் கழிச்சு ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா மொத்தம் 33,600 ப்ராஃபிட்டா. அப்போ அதில் சியோட பங்கு எவ்வளோ அப்படின்றதான் கேள்வி. ஓகே, நம்ம எழுதலாம் டேரெக்டாக. ஃபஸ்ட்டு ரேஷியோ எழுதிக்கலாமா, இங்கே என்ன 12,000 6,000 ஆஃப்டர் 8 months தானே சொல்லியிருக்காங்க. சரி ஓகே, அதோட ரேஷியோ எவ்வளோ, இப்போ டேரக்ட் ரேஷியோ எழுதிக்கலாம் ஏ பி சி. அப்போ இங்கே டேரக்ட் ரேஷியோ இருந்தது, அடிச்சு கொடுத்தா 3 0, இங்கேயும் 3 0, இங்கேயும் 3 0 கேன்சல் ஆயிடுச்சு. இங்கே 4 times, இங்கே 2 times, இங்கே 5 times. அப்போ என்னது 4 2 5. இதுதான் இதுக்கான ரேஷியோ, டைரக்ட் ரேஷியோ. 3 டேபிள் அடிச்சிங்கன்னா 4 2 5. இப்போ பாருங்க என்ன சொல்றாங்க, ஆஃப்டர் 2 years, அதான் முக்கியம். 1 வருஷம் அப்படி இல்லை 2 வருஷம். அப்போ 2 வருஷம்னா ஏவும் பியும் எத்தனை மாதம் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க, 24 மாதம் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க, 24 months. இவங்களும் 24 months. இப்போ சி வந்து என்ன சொல்றாங்க, 8 மாதங்களுக்கு தான் ஜாயின் பண்றாரு. அப்போ 2 வருஷம் அப்படின்னா 24 மாதம், 8 மாதம் போச்சு அப்படின்னா எவ்வளவு, 16 மாதம். அவ்வளோதான். இவரோட இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோனா 16 மாதம் இருந்திருக்கும். அவ்வளோ டேரெக்டாகவே இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் போட்டோம் அப்படின்னா இது ஈஸியாக போட்டுடலாம். இப்போ 8 டேபிள் அடிச்சா 10 times, 2 times, இங்கே 3 times, இங்கேயும் 3 times. வேறு ஏதாச்சும் அடிச்சு கொடுக்கலாம், இந்த 2 அடிச்சு இந்த 2 இந்த இதை அடிச்சா 2 times. அப்போ இங்கே எவ்வளோ வரும், 6 3 5. இதுதான் வந்து அவங்களோட ரேஷியோ, ப்ராஃபிட் ரேஷியோ. 2 yearsல எவ்வளோ ப்ராஃபிட் ரேஷியோ வந்திருக்கு, 3360. சியோட தானே கேட்குறாங்க. இப்போ சியோட இது எவ்வளவு, 5 part டிவைடட் பை டோட்டல் எவ்வளவு 14 இன்டூ 33600. அடிச்சு கொடுக்கலாமா, 7 டேபிள் அடிச்சா இது 2 times, இங்கே 4 times 28, ரிமைனிங் 5. அப்போ 7 times 8 times 8 times 00. இப்போ திருப்பி 2 அடிச்சா 2400. அப்போ 2400 இன்டூ 5 எவ்வளவு, டைரெக்டாக தெரியும் 12,000 அப்படின்றத ஆன்சர் நம்மளுக்கு. அப்போ 5 இன்டூ 2400 12,000. இந்த ரேஷியோ புரிஞ்சுல. இந்த ரேஷியோவில் ஃபஸ்ட்டு வந்து இவங்க வந்து ஆஃப்டர் 2 yearsன்னு சொல்கிறாங்க. 2 years அப்படின்னா 24 months. அப்போ இவரும் 24 months, இவரும் 24 months, இவர் வந்து 16 months. ஏன் அவர் 16 months, இவர் ஜாயின் பண்ணுறது 8 மாதம் கழிச்சு தான் ஜாயின் பண்ணுறாரு, அதனால 16 months. நெக்ஸ்ட் கொஸ்டின். இப்போ நம்பர் ஆஃப் சைட்ஸ் கொடுத்துருக்காங்க, ரெகுலர் பாலிகனோட சைட்ஸ் கொடுத்துருக்காங்க, அதாவது n கொடுத்துருக்காங்க 12 அப்படின்னு. த மெஷர் ஆஃப் ஈச் எக்ஸ்டீரியர் ஆங்கிள், ஒரு எக்ஸ்டீரியர் ஆங்கிளோட மெஷர் என்னன்னு கேட்குறாங்க. இதுக்கு ஒரே டைரக்ட் ஃபார்முலா தான். எக்ஸ்டீரியர் ஆங்கிளோட மெஷர் அப்படின்னு கேட்டாங்கன்னா 360 டிகிரி டிவைடட் பை n. n அப்படின்றத நம்பர் ஆஃப் சைட்ஸ். அவ்வளோதான், நீங்கள் டேரெக்டாக போடலாம். 360 டிவைடட் பை 12 எவ்வளவு, 30. அப்போ ஆப்ஷன் ஏ 30 டிகிரி அப்படின்றது தான். 360 டிகிரி டிவைடட் பை n அப்படின்றப்ப இங்கே என்னது 30 டிகிரி தான். n அப்படின்றது நம்பர் ஆஃப் சைட்ஸ். இது எக்ஸ்டீரியர் ஆங்கிளோட ஃபார்முலா. இந்த ஃபார்முலா தெரிஞ்சால் இதை டேரெக்டாகவே போட்டுடலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். இது டைரக்ட் சிம்பிளிஃபிகேஷன் கொஸ்டின் தான். இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, அப்போ எவ்வளோ 24 29/8 ப்ளஸ் 6/16 மைனஸ் 5/24 ப்ளஸ் 7/2. அவ்வளோ. இது எல்சிஎம் எடுத்து டேரெக்டாக நீங்கள் போடுறது தான். இது எல்சிஎம் பார்த்தாலே தெரியுது என்னது 24. 24 தான் பெரிய நம்பரு. 24 வந்து 8 ஆல் ஆகும், 2 ஆல் ஆகும், ஆனால் 16 ஆகாது. அப்போ அதோட மல்டிபிள் தான் பார்க்க போகணும். அப்போ 24 செகண்ட் மல்டிபிள் என்னது 48. 48 வந்து 8 ஆல் டிவிசபிள் ஆகும், 16 ஆல் ஆகும், 24 ஆல் ஆகும், 2 ஆல் ஆகும். அப்போ இதோட எல்சிஎம் என்னது 48. அப்போ இங்கே ஹோல் டிவைடட் பை 48. அப்போ இங்கே என்ன இன்டூ 6 டைம்ஸா. அப்போ 29 இன்டூ 6 எவ்வளவு, இங்கே 4 5 174. அப்போ 174 ப்ளஸ் இங்கே எத்தனை டைம்ஸ் 3 டைம்ஸ் அப்படின்னா 18 மைனஸ் இங்கே எவ்வளவு 2 டைம்ஸ் 10 ப்ளஸ் இங்கே எத்தனை டைம்ஸ் 24 டைம்ஸ். அப்போ 7 இன்டூ 24. இப்போ 24 இன்ட்டு 7 எவ்வளவு, இங்கே 8 2 168.
ஈக்குவல் டு இப்போ இதை ஆட் பண்ணலாமா? இப்போ இதையும் ஆட் பண்ண என்ன வரும்? இப்போ ஆட் பண்ணலாமா? இப்போ இதையும் ஆட் பண்ண வரும் 4 8 2 1 ரிமைண்டிங். அப்போ எவ்வளோ? 14. இங்கே 1 3. இப்போ இதையும் ஆட் பண்ணால் ப்ளஸ் 8 டிவைடட் பை 48. அப்போ ஈக்குவல் டு எவ்வளோ வரும்? 350 டிவைடட் பை 48. 2 ஆல் டிவைட் பண்ணால் 175 டிவைடட் பை 24. அப்போ ஆப்ஷன் சி 175 டிவைடட் பை 24 அப்படின்னு ஆன்சர். இப்போ 342 ப்ளஸ் 8 எவ்வளோ? 350. 350 டிவைடட் பை 48 இருக்கா? அப்போ அதை கேன்சல் பண்ணுற ஒரே டேபிள் 2 டேபிள் தான். 2 டேபிளாக கேன்சல் பண்ணால் இங்கே 24 வந்துடும், மேலே 175 வரும். அவ்வளோ டைரக்ட் சிம்பிளிஃபிகேஷன் தான் இது, நார்மல் சிம்பிளிஃபிகேஷன். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். There are 2 mixture of juice. 2 ஜூஸ் மிக்சிங் இருக்கு. ஒன்று என்ன ரேஷியோ வாட்டரும் ஃபர்ஸ்ட் மிக்சரில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வாட்டரும் ஃப்ரெஷ் ஜூஸோட ரேஷியோ கொடுத்துருக்காங்க. அதாவது வாட்டர் ஜூஸ் இது எப்போனா ஃபர்ஸ்ட் இதில் எப்படி இருக்குன்னா 4:3 இருக்கு. செகண்ட் இதில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3:2 இருக்கு. இது ரெண்டையும் எடுத்துட்டு போத் ஆர் மிக்ஸ்ட் இந்த ரேஷியோ 1:2 மிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா the ratio of water to juice new mixture, அதாவது இது ரெண்டையும் எடுத்து 1:2 மிக்ஸ் பண்ண போகிறாங்க. இப்போ இது ரெண்டையும் எடுக்கணும்னா ரெண்டுக்கும் ஈக்குவலாக இருக்கணும்ல. ஆனால் இங்கே 2 ஈக்குவலாக இருக்கா? இப்போ இதோட டோட்டல் பாருங்களேன் 7 இருக்கு, இதோட டோட்டல் பார்த்தீங்கன்னா 5 இருக்கு. அப்போ இது ரெண்டுமே ஈக்குவலாக இல்லை. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்? இது ரெண்டையும் ஈக்குவல் பண்ணணும். அப்போ ஈக்குவல் பண்ணால் என்னது? எல்சிஎம் எடுத்தால் 35. அப்போ 35 வரணும்னா இங்கே 5ஆல் மல்டிப்ளை பண்ணணுமா? ஓகே, இப்போ எல்சிஎம் எடுத்து என்ன 35வா? அப்போ கிராஸ் பண்ணேன். இப்போ இங்கே 35 வரணும் அப்படின்னா இன்டூ 5 பண்ணுவோமா? அப்போ இன்டூ 5 போட்டால் இங்கே என்ன வருது? 20. இங்கே இன்டூ 5 போட்டால் 15. இங்கே இன்டூ 7 போடுவோமா? 7 போட்டால் 21. இங்கே 7 போட்டால் 14. அப்போ இதை ஆட் பண்ணால் 35, இதை ஆட் பண்ணாலும் 35. இப்போ இதோட மொத்த வேல்யூ ஈக்குவல் ஆயிடுச்சு. அப்போ இங்கே எவ்வளவு? 20 15 21 14. இது ஃபர்ஸ்ட், இது செகண்ட். இப்போ என்ன சொல்றாங்க? போத் ஆர் மிக்ஸ்ட் இந்த ரேஷியோ 1:2 ரேஷியோல மிக்ஸ் பண்றாங்களாம். அப்ப இதோட ரேஷியோ 1, இதோட ரேஷியோ 2, இதுல மிக்ஸ் பண்றாங்க அப்படின்னா டோட்டல் எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்ப இங்க 1:2 ரேஷியோ பண்ணா இங்க 20 15, இங்க 2ஆல மல்டிப்ளை பண்ணா 42 28. அவ்வளவு டைரக்டா ஆட் பண்ணா உங்களுக்கு எவ்வளவு வருது? 62 43. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் பி 62:43. டைரக்ட் கொஸ்டின் தான் இது. ஒரே மெத்தட், சிம்பிள் மெத்தட் தான். ஃபர்ஸ்ட் இதோட ரேஷியோவை ஈக்குவல் பண்ணிக்கணும். ஒருவேளை ஈக்குவலாக இருந்துச்சுன்னா நீங்கள் டேரெக்டாக இந்த ப்ரொசீஜருக்கு வந்துடலாம். ஈக்குவலாக இல்லைன்ற பட்சத்தில் நீங்கள் ஈக்குவல் பண்ணிக்கிறீங்க. இப்போ இங்கே டோட்டல் 7 இருக்குது, இங்கே 5 இருக்குது. அப்போ 7 5 இருக்குன்னா அதோட விஷயம் என்னது? 35. அப்போ மொத்தம் 35 வரணும், இங்கேயும் 35 வரணும், இங்கேயும் 35 வரணும். அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம கிராஸ் மல்டிப்ளை தான் பண்ணணும். இந்த 5-ஐ இந்த 4:3 மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? 5 × 4 20, 5 × 3 15. இந்த 7-ஐ இங்கே மல்டிப்ளை பண்ண என்ன வரும்? 21 14. இப்போ இதோட டோட்டலும் ஈக்குவலாக இருக்கா? 35 35. போத் ஆர் மிக்ஸ்டு இந்த ரேஷியோ 1:2. இந்த 1:2 ரேஷியோவில் இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஃபைனல் ரேஷியோ எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ 1:2னா இது ஒரு பார்ட்டும் இது 2 பார்ட்டும் மிக்ஸ் பண்ண போகிறோம். அப்போ × 1 × 2 இதை வந்து டேரெக்டாக போட்டு ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். Okay, next question. A boat starting from point Q goes downstream to the point Q in 3 hours and return back from Q to P. அதாவது P ன்னு ஒரு பாயிண்ட் இருக்கு, Q ன்னு ஒரு பாயிண்ட் இருக்கு. Downstream அப்ப 3 hours, upstream அப்ப 4 hours. Speed of the water அப்படின்னு கொடுத்துறாங்க. வாட்டர் என்ன Y கொடுத்துறாங்க 3 அப்படின்னு km/h. அப்ப speed of the boat X என்னன்னு கேட்குறாங்க. ஓகே, இப்போ டேரெக்டாக போட போகிறோம். நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டூ டைமா. இங்கே சேம் டிஸ்டன்ஸ், இந்த டிஸ்டன்ஸும் சேம், அவ்வளோதான். ஸ்பீட் எவ்வளவு? இப்போ டவுன் ஸ்ட்ரீமோட ஸ்பீட் நமக்கு தெரியாது. நமக்கு டவுன் ஸ்ட்ரீம் அப்படின்னா என்ன தெரியும்? X + Y-ஆ? ஒய்யோட வேல்யூ தெரியும். அப்போ X + 3 இதுதான் என்னது? ஸ்பீடு. அப்ஸ்ட்ரீமோட ஸ்பீடு என்னது? X - Y-ஆ? அப்போ X - 3 இதுதான் என்னது? டவுன் ஸ்ட்ரீம் அப்ஸ்ட்ரீமோட ஸ்பீடு. டைம் என்னது? டைம் கொடுத்துருக்காங்க 3 hours 4 hours. டேரெக்டாக போட போகிறோம், அவ்வளோதான். அப்போ ஸ்பீட் இன்டூ டைம் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டூ டைம். அப்போ டவுன் ஸ்ட்ரீம் இது வந்து என்னது? டவுன் ஸ்ட்ரீமோடது, இது அப்ஸ்ட்ரீமோடது ஈக்குவல். இது வந்து டிஸ்டன்ஸ், டிடின்னு கன்ஃபியூஸ் ஆகிட வேண்டாம். டிஸ்டன்ஸ் சேமாக இருக்குது. டிஸ்டன்ஸ் சேமாக தான் ஸ்பீட் இன்டூ டைமா. அப்போ ஸ்பீட் எவ்வளவு? X + 3 இன்டூ டவுன் ஸ்ட்ரீமோட டைம் எவ்வளவு? 3 hours.
டவுன்ஸ்ட்ரீம் அப்ஸ்ட்ரீமோட ஸ்பீட் எவ்வளவு எக்ஸ் மைனஸ் 3 இன்டூ 4 அவ்வளோதான். டேரெக்டாக மல்டிப்ளை பண்ண என்ன வரும் 3x ப்ளஸ் 9 ஈக்குவல் 4x மைனஸ் 12. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு எவ்வளோ வரும் 21. அப்போ எக்ஸோட வேல்யூ என்னது 21. ஆப்ஷன் டி 21. அவ்வளோதான். டேரெக்டாக அந்த ஃபார்முலா தெரிஞ்சுன்னா நீங்கள் டேரெக்டாக போடலாம், ஈஸி தான். சேம் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சேம் டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் சேமாக தானே, ஸ்பீடு டைம் தானே ஃபார்முலா. அப்போ ஸ்பீடு வந்து என்னது டவுன் ஸ்ட்ரீமோட ஸ்பீடு அப் ஸ்ட்ரீமோட ஸ்பீடு கொடுத்து டைம் இருக்கு, டேரெக்டாக மல்டிப்ளை பண்ணுறது தான். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். Arjun alone can paint a wall in 7.2 days while Madhu takes 10.8 days to do the same work. Working together how many days will take? Okay, டேரெக்டாக டைம் பண்ணுற கொஸ்டின் தான். இப்போ அர்ஜுன் மது 2 பேர் இருக்காங்க. இப்போ ஏவோட டேஸ் எவ்வளவு 7.2, எம்மோடது 10.8. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஃபர்ஸ்ட் டெசிமல்லாம் பார்க்க வேணாம், டெசிமல்லாம் ரிமூவ் பண்ணிடணும், நம்ம கடைசியாக வச்சுக்கோம் டெசிமல்லாம். அப்போ இங்கே என்ன 72 108. ஓகே, இதுக்கு எல்சிஎம் பார்த்தீங்கன்னா 216. அப்போ 216 இது எத்தனை டைம்ஸ் வரும் 3 டைம்ஸ் வருமா. அப்போ இங்கே 2 டைம்ஸ். அப்போ டோட்டல் எஃபிஷியன்சி எவ்வளவு ஏவையும் எம்ஐயும் சேர்த்தா 5, டோட்டல் ஒர்க்கும் வருது 216 அப்படின்றது. ஒர்க்கிங் டுகெதர் ஹவு மெனி டேஸ் வில் டேக் 5/6 பார்ட் ஆஃப் த வால். அதாவது இதுதான் டோட்டல் ஒர்க். இதில் 5/6 ஒர்க் எவ்வளோ, அப்போ 5/6 ஆஃப் 216 எவ்வளோ, கிராஸ் அடிச்சா 36. இப்போ பார்க்க வேண்டிய ஒர்க் எவ்வளவு 36 × 5. இதுதான் இப்போ அவங்க பார்க்க வேண்டிய ஒர்க்கு. இப்போ இந்த ஒர்க்கை 2 பேர் சேர்த்து பார்த்தாங்கன்னா எவ்வளோ நாளில் முடிப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. 2 பேர் சேர்த்து அப்படின்னா எவ்வளவு 3 + 2 / 5 தான். அப்போ இந்த 5 கேன்சல் ஆயிரும். அப்போ வந்து 36 டேஸ் அப்படின்னு நம்ம எழுதிடக்கூடாது. ஏன் அப்படின்னா நம்ம ஆரம்பத்தில் இங்கே பாயிண்ட்டை ரிமூவ் பண்ணோம்ல, அப்போ இங்கே ரிமூவ் பண்ணனால கடைசி இங்கே என்ன வைக்கணும், ரிமூவ் பண்ண பாயிண்ட்டை வச்சிடணும். அப்போ 3.6 அப்படின்னா ஆப்ஷன் பி 3.6. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். A tap can fill a reservoir in 4 hours. அதாவது ஒரு ரிசர்வாயரை ஃபில் பண்ணுறதுக்கு மொத்தம் 4 மணி நேரம் ஆகணும். ஆஃப்டர் ரிசர்வாயர் இஸ் half filled, அரை ஃபில் ஆன பிறகு 3 more taps of the same size. அதாவது ஆல்ரெடி ஃபில் ஆகிட்டு இருக்கு, ஃபில் ஆன பிறகு அதே நம்ம ஓப்பன் பண்ணியிருந்தோம்ல, அதே மாதிரி திருப்பி 3 more taps ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா how much time will மொத்தம் ஃபில் ஆக எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, இப்போ டேரெக்டாக இப்போ 4 ஹவர்ஸ்ன்னு சொல்கிறாங்க ஒரு ரிசர்வாயர் ஃபில் ஆக. நம்ம வந்து 4 ஹவர்ஸுக்கு 4 லிட்டர்ஸ் தான் வச்சுக்குவோம். இப்போ இதுதான் ஒரு ரிசர்வாயர்னு வச்சுக்கோம் நம்ம எக்ஸாம்பிளுக்கு. இது மொத்தமாக ஃபில் ஆக 4 ஹவர்ஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறோம். அப்போ 4 ஹவர்ஸ்னால் ஒரு ஹவருக்கு 1 லிட்டர் அப்படின்ற மாணிக்க, ஒரு ஹவருக்கு 1 லிட்டர் மாணிக்க, மொத்தம் 4 ஹவர்ஸில் 4 லிட்டர் ஃபில் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இதோட கெப்பாசிட்டி 4 லிட்டர்னு வச்சுக்குவோம். இப்போ என்ன சொல்கிறாங்க, half the reservoir is filled. இப்போ இதில் வந்து அரை ஃபில் ஆயிடுச்சு. அரை அப்படின்னா எவ்வளோ ஃபில் ஆயிருக்கும் 2 லிட்டர் ஃபில் ஆயிருக்குமா. 2 லிட்டர் ஃபில் ஆகிறதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்திருக்கும் 2 ஹவர்ஸ். ஏன் நம்மளுக்கு 1 லிட்டருக்கு 1 ஹவர்னா 2 லிட்டருக்கு 2 ஹவர்ஸ். ஓகே, அடுத்து இப்போ ஆல்ரெடி 1 எஃபிஷியன்சி என்னது 1 தானே. அப்போ அதே மாதிரி 3 ஓப்பன் பண்ணுறோமா. அப்போ ரிமைனிங் 2 இருக்குல்ல, இதை ஃபில் பண்ண மொத்தம் எவ்வளவு 4 டேப் ஓப்பன் பண்ணுறோம். அப்போ / 4 டேரெக்டாக போட்டோம்னா எவ்வளோ 0.5 ஹவர்ஸ். அப்போ இங்கே எவ்வளவு 2 ஹவர்ஸ் 30 மினிட்ஸ். 0.5 ஹவர் அப்படின்னா என்னது 30 மினிட்ஸ் தானே. அப்போ ஆப்ஷன் ஏ 2 ஹவர்ஸ் 30 மினிட்ஸ் டேரெக்டாகவே போட்டுடலாம். இது வந்து இந்த கான்செப்டை மட்டும் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக போட்டுடலாம். மொத்தம் ஒரு டேப் கேன் ஃபில் ரிசர்வாயர் மொத்தம் இதை ஃபில் பண்ணுறதுக்கு 4 மணி நேரம் ஆகுது. இந்த 4 ஹவர்ஸில் 4 ஹவர் ஆகுதா. அப்போ நான் என்ன பண்ணுறேன், 1 ஹவருக்கு 1 லிட்டர் அப்படின்னு எடுத்துக்கிறேன். அப்போ 4 ஹவருக்கு 4 லிட்டர். இதோட கெப்பாசிட்டி வந்து 4 லிட்டரு. இதில் ஆல்ரெடி ஹாஃப் ஃபில் பண்ணிட்டாங்க. அப்போ ஹாஃப் ஃபில் பண்ணிட்டாங்க அப்படின்னா 2 லிட்டர் ஆல்ரெடி ஃபில் ஆயிடுச்சு. 2 லிட்டர் ஃபில் ஆகிறதுக்கு நமக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்கிறோம் 2 ஹவர்ஸ் எடுத்துக்கிறோம். ஓகே, அது முடிஞ்சிருச்சு. அடுத்து அதே மாதிரி இப்போ நம்ம ஆல்ரெடி 1 லிட்டர் ஓப்பன் பண்ணிக்கோம்ல, அதே மாதிரி என்னன்னா 3 more taps ஓப்பன் பண்ணுறாங்க. அதோட எஃபிஷியன்சி மாதிரி 3 more taps ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னா 4. அப்போ இந்த 2 லிட்டரை ஃபில் பண்ணுறதுக்கு எவ்வளோ / 4 போட்டோம் அப்படின்னா 0.5 ஹவர்ஸில் ஃபில் ஆயிருமா. அப்போ ½ an hour. அப்போ 2 மொத்தம் ஃபில் ஆகிறதுக்கு எவ்வளோ 2 ஹவர்ஸ் 30 மினிட்ஸ் அப்படின்றதா இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். The price of a bike was increased by 10% and then again increased by 8%. The net increase in the price, அதாவது முதல்ல ஒரு 10% இன்க்ரீஸ் ஆகுது, அடுத்து 8% இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. டைரக்ட் சக்ஸசிவ் ஃபார்முலா தான் x + y + xy / 100. ஓகே, சக்ஸசிவ் இன்க்ரீஸ் தான் டைரக்ட் ஃபார்முலா தான். அப்போ x + y னா இங்கே என்ன 10 + 8 18 + 10 × 8 80 / 100. அப்போ ஒரு 0 கேன்சல் ஆயிரும். அப்போ இங்கே என்ன வரும் 0.8 வரும். அப்போ 18.8% ஆப்ஷன் சி தான் இதுக்கான ஆன்சர். நெட் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் தானே கேட்டிருக்காங்க, சக்ஸசிவ் தான். அதான் இது சக்ஸசிவ் தான். ஒருவேளை டிக்ரீஸாக இருந்துச்சுன்னா இங்கே மைனஸ் போட்டுக்கோங்க, அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். P and Q
டுகெதர் கேன் ஃபினிஷ் ஒர்க் இன் 6 days. அப்போ பி கியூ ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு வேலையை 6 நாளில் முடிக்கிறாங்க. கியூ கேன் அலோன் ஃபினிஷ் ஒர்க் இன் கியூ மட்டும் சேர்ந்து தனியாக 10 நாளில் முடிக்கிறாங்க. அப்போ இவங்களோட டோட்டல் ஒர்க் என்னது 30. எல்சிஎம் எடுத்து என்னது 30 வருமா? இங்கே 5 இங்கே 3. ஹவு மெனி டேஸ் பி அலோன் கேன் டூ த ஒர்க்? அப்போ பி கியூ சேர்த்து 5 கியூ மட்டும் 3 அப்படின்னா பி வந்து எவ்வளோ இருப்பாங்க? 2 இருப்பாங்களா? எப்படி கியூ வந்து 3 பிக்யூ சேர்ந்து 5 அப்படின்னா பியோட எஃபிஷியன்சி 2. அப்போ பி மட்டும் அந்த வேலையை எத்தனை அந்த 30 வேலையை பி மட்டும் முடிச்சார்னா எத்தனை நாளில் முடிப்பார்? 15 days. ஆப்ஷன் ஏ. அப்போ 30 divided by 2 15 days. டேரக்ட் கொஸ்டின் தான், ஈஸியான கொஸ்டின் தான், பேசிக் கொஸ்டின். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். 3 times of my age before 3 years. அதாவது இப்போ இவரோட ப்ரெசன்டேஜ் நமக்கு தெரியாது. அதான் ஃபர்ஸ்ட் என்ன எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்குவோம். எக்ஸ் அப்படின்றது தான் ப்ரெசன்டேஜ். அப்போ எக்ஸ் என்னது? percentage. 3 times of my age before 3 years. Subtracting from. எதுல இருந்து சப்ராக்ட் பண்றோம்? இதுல இருந்து தான் சப்ராக்ட் பண்றோம். அப்ப எது ஃபர்ஸ்ட் இருக்கணும்? இதுதான் ஃபர்ஸ்ட் இருக்கணும். அப்ப ஃபர்ஸ்ட் percentage x ன்னு எடுத்துக்கலாமா? இதுல இருந்து இதை மைனஸ் பண்றோம். அப்ப இதுதான் ஃபர்ஸ்ட் வரணும். இது ஃபர்ஸ்ட் பார்ட், அடுத்து இருக்கிறது செகண்ட் பார்ட். அப்ப ஆஃப்டர் அப்படின்னு வர்றது ஃபர்ஸ்ட் பார்ட், பிஃபோர் அப்படின்றது செகண்ட் பார்ட். 3 times of my age after 3 years. இப்போ இதுலேருந்து 3 years கூட்டுறோம் அப்படின்னா இது 3 times இருக்கான். எப்போ 3 times இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணுறோம், இதை மைனஸ் பண்ணுறோம். இதை மைனஸ் பண்ணோம்னா அவருக்கு பர்சன்டேஜ் கிடச்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இதை மைனஸ் பண்ணால் இவருக்கு பர்சன்டேஜ் கிடச்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது 3 times of my age before 3 years அப்படின்றது இதுதான் அவரோட பர்சன்டேஜ். இதுலேருந்து 3 yearsக்கு முன்னாடி 3 times 3 மடங்கு இது இருக்கா? இப்போ இதோட வேல்யூ என்ன சொல்றாங்க? 3 times of my age after 3 years. அப்போ இதுதான் வந்து அவர் பெர்சன்டேஜ். இதில் ஆஃப்டர் 3 yearsல 3 times. இதுல இருந்து இதை மைனஸ் பண்ணா பெர்சன்டேஜ் கிடைச்சிருமா? அவ்வளோ டைரக்டா போடலாம். 3x + 9 - 3x + 9 = இதான் என்னது அவரோட பெர்சன்டேஜ். அப்போ 9 இங்கே xx கேன்சல் ஆயிருமா? அப்போ கேன்சல் பண்ணால் எத்தனை வரும்? 18. அப்போ ஆப்ஷன் 18 தான் ஆன்சர். ஏன் இந்த 3x இந்த 3x கேன்சல் ஆகும்? அப்போ 9 + 9 18. 18ன்றதா அவரோட பெர்சன்டேஜ். ஆப்ஷன் டி. புரிஞ்சுச்சா? இந்த ஈக்குவேஷனை போட்டிங்க அப்படின்னா டேரெக்டாக ஆன்சர் போட்டுடலாம். இந்த ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண தெரியலனா ஆன்சர் போடுறது கஷ்டம். நான் சொன்ன மாதிரி சப்ராக்டிங் ஃப்ரம் அப்படின்னு இருக்கா? அப்போ சப்ராக்டிங் ஃப்ரம் அப்படின்னா இதுதான் ஃபர்ஸ்ட் பார்ட்டு, இது செகண்ட் பார்ட்டு. இந்த இதில் இருந்து தான் இதை நம்ம மைனஸ் பண்ண போகிறோம். அப்போ இந்த ஈக்குவேஷனை ஃபஸ்ட்டு தனித்தனியாக எழுதிட்டிங்கன்னா எதுலேருந்து எதை மைனஸ் பண்ணுறோம் அப்படின்னு எழுதிக்கலாம். டேரெக்டாக அவன் போட்டு கொடுத்துருக்கதே அதே தான். 3 times of my age after 3 years. அப்போ எக்ஸ்லேருந்து ஆஃப்டர் 3 yearsல 3 times. 3 times of my age before 3 years. அப்போ இந்த பர்சன்டேஜ்லேருந்து பிஃபோர் 3 years அப்படின்னா -3, 3 times அப்படின்னா × 3. அவ்வளோதான். ஃபைண்ட் த மீடியன் ஆஃப் ஆல் பிரைம் நம்பர்ஸ் ஃப்ரம் 1 to 15. மீடியன் அப்படின்னா என்னன்னா ஃபர்ஸ்ட் அசெண்டிங் ஆர்டரில் நம்பர்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு அதோட சென்டர் பார்ட் எடுத்து நம்ம போடணும். அவ்வளோதான். இப்போ ஃபைண்ட் த மீடியன் ஆஃப் பிரைம் நம்பர்ஸ். அப்போ 1லேருந்து 55க்குள்ளே என்னென்ன பிரைம் நம்பர்ஸ் இருக்குது? 2, 3, 5, 7, 11, 13, 17, 19, 23, 29, 31, 37, 41, 43, 47, 53. இதெல்லாம் தான் என்னது அதுக்குள்ள இருக்க பிரைம் நம்பர். இப்போ மொத்த டோட்டல் எத்தனை நம்பர் இருக்கு? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 16 நம்பர் இருக்கு. இப்போ இதை பிரிக்கணும்னா எப்படி பிரிக்கலாம்? 8 பிரிச்சுக்கலாமா? அப்போ 1 2 3 4 5 6 7 8 அதுக்கப்புறம் 8 நம்பர் இருக்கு. 1 2 3 4 5 6 7 8. இப்போ 9 நம்பர் அப்படி இருந்துச்சுன்னா நடுவில் நம்ம பிரிச்சுக்கலாம். இப்போ மொத்தம் 9 நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 4 சென்டர் நம்பரில் இருக்குதா மீடியன் அப்படின்னு சொல்லிடலாம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஈவன் நம்பர்ஸில் இருக்குது. மொத்தம் 16 இருக்குது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இதே அதே மாதிரி தான் நடுவில் இருக்க நம்பரோட ஆவரேஜ் எடுக்க போகிறோம். அவ்வளோதான். அப்போ 19 + 23 / 2. அப்போ இதை ஆட் பண்ணீங்க என்ன வரும்? 2 1 42 / 2 21. அப்போ ஆப்ஷன் சி 21. இதுதான் மீடியன் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்மேட். இதுதான் ஃபர்ஸ்ட்டு. ஒருவேளை இது பிரைம் நம்பர்னு வரிசையாக கொடுத்துட்டாங்க, ஒருவேளை அவங்களே ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அவங்களே ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க 21 20 17 45 இந்த மாதிரி மிக்ஸ்டில் கொடுத்துருப்பாங்க. மிக்ஸ்டில் கொடுக்குறப்ப என்ன பண்ணணும்னா இந்த மீடியன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எல்லாத்தையுமே அசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணிடணும்.
அசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதில் மிடில் நம்பர் எடுத்தால் மிடில் நம்பருக்கு ஆவரேஜ் பார்த்தோம். இப்போ அதாவது ஈவன் நம்பர் இருந்துச்சுன்னா இந்த 2 நம்பருக்கு ஆவரேஜ் பார்த்தோம் அப்படின்னா அதுதான் வந்து மீடியனாக இருக்கும். இல்லை சிங்கிள் நம்பர் ஆட் நம்பர்ஸில் கவுண்ட் ஆட் நம்பர்ஸில் இருக்குது அப்படின்னா சென்டர் நம்பரை டைரெக்டாக போட்டுடலாம் நம்ம மீடியனா. அப்போ இதுக்கு மீடியன் என்னது? இது 2க்கான ஆவரேஜ். மொத்தம் இங்கே 8 இங்கே 8 இருக்கா, அப்போ நடுவில் இருக்க 2 நம்பரை எடுத்து ஆவரேஜ் பார்த்துருவோம், அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ராஜு இன்வெஸ்டட் 5,000 ஆன ஆனுவல் காம்பவுண்டர்ஸ். இது காம்பவுண்டர்ஸ் கொஸ்டின். எத்தனை வருஷம்னா 3 வருஷம். அப்போ 3 வருஷத்துக்கு அப்புறம் அவருக்கு இவ்வளோ அமௌண்ட் இன்ட்ரெஸ்ட்டாக வருது. அப்போ வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ ஓகே, இப்போ இது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா டேரெக்டாக இந்த இன்ட்ரெஸ்ட்டாக டிவைட் பண்ணி போட்டுடலாம். ஏன் அப்படின்னா எல்லா வருஷத்துக்குமே ஒரே இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜ் ஒரே இன்ட்ரெஸ்ட்டாக தான் இருக்கும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா காம்பவுண்டர்ஸுக்கு என்னது பர்சன்டேஜ் ஒன்றா இருக்கும், ஆனால் அமௌண்ட் நம்மளுக்கு வேரி ஆகிட்டே இருக்கும். அதாவது ஃபர்ஸ்ட் இயரோட அமௌண்ட் தான் செகண்ட் இயருக்கு பிரின்சிபலாக இருக்கும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் அப்படி கிடையாது, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் அப்படி தான். சிம்பிள் செகண்ட் இயரோட அமௌண்ட் வந்து தேர்ட் இயரோட பிரின்சிபலாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு சக்ஸஸிவாக வந்துகிட்டே இருக்கும் இன்க்ரீஸ். அப்போ இதுக்கு என்ன பண்ணால், இப்போ இதோட பிரின்சிபல் என்னது 5,000, அமௌண்ட் எவ்வளவு பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் தான் அமௌண்ட்டு. அப்போ பிரின்சிபலையும் அமௌண்ட்டை ஆட் பண்ணால் எவ்வளோ வரும்? 6655. அவ்வளோ. இப்போ 3 இயர்ஸ் சொல்லியிருக்காங்களா, இப்போ இதுக்கு ஏதாச்சும் நம்ம அடிச்சு கொடுக்க முடியுமான்னு பார்த்தா அடிச்சு கொடுக்கலாம். 5 டேபிள் அடித்தா இங்கே 1000, இங்கே அடித்தோம்னா என்ன 1,3,3,1. ஓகேவா? அவ்வளோ. இதுக்கு மேலே நம்ம அடிச்சு கொடுக்க முடியாது. இப்போ இங்கே 3 இயர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, ரொம்ப சிம்பிள் தான். இந்த மாதிரி 3 இயர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா இதுக்கு கியூப் ரூட் எடுத்துருங்க. ரெண்டுக்குமே இதுக்கு கியூப் ரூட்டு, இதுக்கும் கியூப் ரூட். இங்கே எடுத்தால் என்ன வரும்? 10, இங்கே 11. அவ்வளோ. பிரின்சிபல்லேருந்து அமௌண்ட்டுக்கு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு? ஒரு பார்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எதுலேருந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு? எப்பயுமே பிரின்சிபல் தான் பேஸ் வேல்யூ டிவைடட் பை 10 இன்டூ 100% அப்படின்னு போட்டோம்னா பர்சன்டேஜ் வேல்யூ கிடைக்கும். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். ஆப்ஷன் சி 10% அப்படின்றது ஆன்சர். புரிஞ்சா என்னென்ன? இது பிரின்சிபல்லேருந்து அமௌண்ட்டு, பிரின்சிபல்லேருந்து இன்ட்ரெஸ்ட் ஆட் பண்ணோம் அப்படின்னா அமௌண்ட் கிடச்சிரும். நம்மளுக்கு ஏதாச்சும் அடிச்சு கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா அடிச்சு கொடுத்தோம்னா 5 டேபிள்ஸ் அடிச்சு இங்கே 1000, இங்கே 1331. இப்போ இங்கே 3 இயர்ஸ் அப்படின்னு கேட்டிருக்கனால இங்கே நம்ம இந்த கியூப் ரூட் எடுத்துருக்கோம். ஒருவேளை 2 இயர்ஸ் அப்படின்னு எடுத்தாங்கன்னா ஸ்கொயர் ரூட் எடுக்கும். அவ்வளோதான். டேரெக்டாக நீங்கள் எடுத்து இன்ட்ரெஸ்ட்டை கண்டுபிடிச்சு போட்டுடலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். The average marks obtained by Reena in 16 exams is 26. அதாவது ரீனா வந்து ஆவரேஜ் மார்க் வந்து 16 டெஸ்ட்டில் 26 மார்க் எடுத்திருக்காங்க. அந்த ஆவரேஜ் மார்க் obtained by ஸ்ரேயா till now is 24. பட் அவங்க ரெண்டும் சிம்பிளாக சொல்லணும்னா பெரிய ஸ்டேட்மெண்ட் தான் பெருசாகும். ரீனா வந்து ஸ்ரேயா வந்து 12 டெஸ்ட் எழுதியிருக்காங்க, எழுதுனதில் 24 மார்க் எடுத்திருக்காங்க ஆவரேஜாக. ரீனா வந்து மொத்தம் எத்தனை டெஸ்ட்? 16 டெஸ்ட் எழுதியிருக்காங்க, அவங்களோட ஆவரேஜ் 26. What is the average that Shreya has obtained in the remaining 4 tests to perform as well as Reena? அதாவது ரீனா அளவுக்கு அவங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும்னா அந்த 4 டெஸ்ட்டில் எவ்வளோ மார்க் எடுத்துருக்கணும் ஆவரேஜா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதை டேரெக்டாக போனால் ஃபஸ்ட் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணினா என்ன வரும்? அதுக்கு ஒரு வேல்யூ வரும், இதுக்கு ஒரு வேல்யூ வரும். ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் எடுத்து டிவைடட் பை 2 அப்படின்னு போட்டோம்னா நம்மளோட வேல்யூ ஆன்சர் என்னன்னு தெரிஞ்சிடும். என்னது? வாட் இஸ் த ஆவரேஜ் மார்க்ஸ் Shreya has obtained to obtain the remaining 4 exams to perform as well as Reena அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ரீனா அளவுக்கு ஸ்ரேயா பர்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரி, ஓகே. இதை வந்து நீங்கள் மல்டிப்ளை பண்ணி போடலாம், இல்லை அப்படின்னா டேரெக்டாக போடுறதாலும் போடலாம். டேரெக்டாக எப்படி போடுறோம்னா, இப்போ இந்த 4 பார்ட்டு தானே ஆவரேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த 4 பார்ட்டில் இங்கே என்னது? இங்கே 2 மார்க் இன்க்ரீஸ் ஆயிருக்கா? அப்போ இந்த 2 மார்க் அப்படின்றது இந்த 16 டெஸ்ட்லேயும் இன்க்ரீஸ் ஆயிருக்கணும்ல. அப்போ 16 × 2 எவ்வளவு? 32. ஆப்ஷன் பி 32. டேரெக்டாகவும் போடலாம். இல்லை நான் ஸ்டேட்மெண்ட் போட்டு டோட்டல் கண்டுபிடிச்சு போடுறேன் அப்படின்னு போடலாம். அப்போ 24 × 12 எவ்வளவு? ஃபர்ஸ்ட் 210. அப்போ இங்கே போட்டோன்னா 2 டைம்ஸ் எவ்வளோ? 48. அப்போ 288. இவங்களோட மார்க் எவ்வளோ? 26 × 16. அப்போ 6 டைம்ஸ் 3 12. 12 + 6 18. 1 2. இங்கே எவ்வளோ வரும்? 4. அப்போ 416லேருந்து 288 மைனஸ் பண்ணோன்னா இங்கே என்ன வரும்? 8 டைம்ஸ் இங்கே 12. அப்போ இதுதான் என்னது? டோட்டல் மார்க்ஸ். அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்க? ரிமைனிங் 4 டெஸ்ட் இருக்குல்ல, அப்போ 128 டிவைடட் பை 4 எவ்வளவு? 32. அப்போ ஆப்ஷன் பி 32. இப்படி போட்டாலும் உங்களுக்கு இது ஆன்சர். எனக்கு இது கொஞ்சம் புரியுற கஷ்டமா இருக்கு அப்படின்னா நீங்கள் இப்படி போட்டுக்கோங்க நார்மலாக. இதோட டோட்டல் மார்க், இதோட டோட்டல் மார்க், அது ரெண்டுக்கான டிஃபரன்ஸ் எவ்வளவு? 128. அதை ரிமைனிங் 4 டெஸ்ட்டுக்கு தான் பிரித்து கொடுக்க போகிறோம். அப்போ டிவைடட் பை 4 போட்டால் அதோட ஆவரேஜ் தெரிஞ்சிடும். அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். இஃப் x + y = 8 அந்த ப்ராடக்ட் ஆஃப், அதாவது x + y ரெண்டையும் ஆட் பண்ணால் 8, அது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 15. அப்போ x⁴ + y⁴ என்ன அப்படின்றதான் கேள்வி. இது வந்து நீங்கள் ஃபஸ்ட் x +
எக்ஸ் பவர் 4 ஒய் பவர்னா நீங்கள் ஃபார்முலா இருக்குல்ல எக்ஸ் ப்ளஸ் ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா தான். அதை கண்டுபிடிச்சி 2-3 டைம் 2 ஃபார்மேட் இருக்கும், அது 2 ஃபார்முலா கண்டுபிடிச்சி போடுற மாதிரி இருக்கும். அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 2xy அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த வேல்யூ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி அதுக்கப்புறம் திருப்பி எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் 4 ப்ளஸ் ஒய் பவர் 4 ப்ளஸ் 2x ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர். இந்த 2 ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் போடணும். சரி, அப்படி யூஸ் பண்ணாமல் எப்படி ஏதாவது டேரெக்டாக போடுற வாய்ப்பு இருக்கான்னு கேட்டால் போடலாம். இப்போ நம்மளுக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது 2 நம்பரை ஆட் பண்ண 8 வரணும், 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணால் 15 வரணும். அதுதான் மொத்த கான்செப்டே. அப்போ நம்ம அந்த 2 நம்பர் என்ன அப்படின்னு நீங்கள் ட்ரையல் அண்ட் மிரரில் கூட போட்டு பார்க்கலாம். இப்போ நீங்கள் உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணோம் 15 எப்போல்லாம் வரும்? 5 × 3 15 × 1 அவ்வளோதான். இது 2 பாசிபிலிட்டி தான் 15 வர இருக்குது. இப்போ இது 2 ஆட் பண்ணால் 8 இருக்கணுமா? இது 2 ஆட் பண்ணால் 8 இருக்கா? இல்லை. அப்போ இது 2 ஆட் பண்ணால் 8 இருக்கா? அப்போ அந்த 2 நம்பர் என்னது? 5 3 அவ்வளோதான். டேரெக்டாக எக்ஸ் பவர் 4 ப்ளஸ் ஒய் பவர் 4 டேரெக்டாகவே போடலாம். அப்போ 25 × 25 625 ப்ளஸ் இங்கே எவ்வளோ? 9 9 81. அப்போ 2 ஆட் பண்ண இங்கே என்ன வரும்? 607. அப்போ 706 ஆப்ஷன் டி 706 அப்படின்றத நம்மளுக்கான ஆன்சர். எப்படின்னு புரிஞ்சிச்சுல? அப்போ அந்த மல்டிப்ளை பண்ணால் பாசிபிலிட்டி 2 தான் நம்மளுக்கு. 15 × 1 5 × 3. அப்போ இது 2 ஆட் பண்ணால் 8 வராது, இது 2 ஆட் பண்ணால் தான் நம்மளுக்கு 8 வரும். அப்போ டேரக்ட் 2 எக்ஸ் ஒய்யோட வேல்யூ 5 3 தான். டேரெக்டாக 4 பவர் எடுத்து போட்டுடலாம். இல்லாட்டி நீங்கள் இந்த ஃபார்முலா போட்டு டிரைவ் பண்ணி போடணும். இப்போ இதுக்குமான டைம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே டைம் கன்சியூமிங். இந்த ஃபார்முலா மெத்தடில் போட்டிங்கன்னா இது நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, லாஸ்ட் கொஸ்டின். The difference between the height and base of a right angle triangle. இப்போ ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்கு. டிஃபரன்ஸ் பிட்வீன் பேஸ், இந்த பேஸுக்கும் ஹைட்டுக்குமான டிஃபரன்ஸ் எவ்வளோன்னு சொல்லிட்டாங்க? 7ன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் 13 சொல்லிட்டாங்க. பெரிமீட்டர் என்னன்னு கேட்குறாங்க. இதை நீங்கள் ஃபார்முலா மெத்தடும் போடலாம். ஃபார்முலா போடுறது ஈஸி. ஆனால் நம்ம எப்படி இப்போ அதை டிஃபரன்ஸ் பிட்வீன் த ஹைட் அண்ட் பேஸ்ன்னு சொல்லிட்டாங்களா? இப்போ பேஸுக்கும் ஹைட்டுக்குமான டிஃபரன்ஸ் எவ்வளவு? 7. ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஆஃப் இன்டூ பிஹெச். ஆஃப் இன்டூ பிஹெச் அப்படின்னா 30. அப்போ பேஸ் இன்டூ ஹைட் ஈக்குவல் டு 60. அடுத்து பெரிமீட்டர் ஆஃப் ட்ரையாங்கிள் மொத்தம் இது 3 பெரிமீட்டர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறான். 3 ஆட் பண்ணேன் நான். இதை நீங்கள் எப்படி போட்டு போடலாம். இல்லை டேரெக்டாக அப்படி எப்படி போடுறது அப்படின்னா ட்ரிப்ளெட்ஸ். இதுக்கு தான் நம்ம ட்ரிப்ளெட்ஸ் நல்லா படிச்சிருக்கோம் அப்படின்னு. நம்மளுக்கு தெரிஞ்ச ட்ரிப்ளெட்ஸ் என்ன? 3 4 5 5 12 13 இந்த மாதிரி வரிசையாக ட்ரிப்ளெட்ஸ் இருக்கா? இதில் இந்த ட்ரிப்ளெட்டை பேஸ் பண்ணி தான் இந்த இது கொடுத்துருக்காங்க. எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா இது 2க்கான டிஃப்ரென்ஸ் எவ்வளவு? ஹைபாட்னஸ் நம்மளுக்கு தான் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ பேஸோட வேல்யூ, பேஸுக்கும் ஹைட்டுக்குமான டிஃப்ரென்ஸ் 7. அப்போ ஒரோட வேல்யூ 5 அப்படின்னா இன்னோட வேல்யூ 12 தான் இருக்கும் கண்டிப்பாக. அப்போ ஹைபாட்னஸோட வேல்யூ என்னது? 13. அப்போ இது 3 ஆட் பண்ண என்ன வருது? 12 + 13 25 25 + 5 30. ஆப்ஷன் சி டேரெக்டாகவே போட்டுடலாம். அப்போ பித்தாகரஸ் தியரம், ஏன்னா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தானே. ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னா பித்தாகரஸ் தியரம் போடுறப்ப நீங்கள் டேரெக்டாக போடலாம். ஃபார்முலா மெத்தட் எதுவுமே யூஸ் பண்ண தேவையில்ல. டிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்களா? ஹைட்டுக்கும் பேஸுக்குமான டிஃபரன்ஸும் 7 இருக்கு. சரி, இப்போ இதோட ஏரியா அப்படின்னா ½ BH தானே. அப்போ ½ இன்டூ பேஸ் எவ்வளோ? ஹைட் எவ்வளோ? 12, பேஸ் 5. இதை நீங்கள் அடிச்சு கொடுத்தீங்கன்னா என்ன வருது? 30. எல்லாமே இங்கே நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிளும் 30 தான். அப்போ இதோட பெரிமீட்டர்னு கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம ஹைபாட்னஸ் மட்டும் கண்டுபிடிச்சா பெரிமீட்டர் கண்டுபிடிச்சிடலாம். அப்போ இது 5 இது 12னா நம்மளுக்கு கம்பல்சரியாக தெரியும் இது 13 அப்படின்னு. அப்போ அவ்வளோ ஃபைன் த பெரிமீட்டர் ஆஃப் ட்ரையாங்கிள்னா 30. இது 3 ட்ரிப்ளெட்டை வச்சு நம்ம போட்டுடலாம். அவ்வளோ மொத்தம் நம்ம ஃபோக்கஸ் டெஸ்ட்டுக்கு மொத்தம் மேக்ஸ் கொஸ்டின்ஸ் பார்த்தாச்சு. வேறு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.